குட் மார்னிங் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியட்நாம் புக்குக் ஐலாண்ட். கருத்து போயிட்டோம் பாருங்கள், அந்தளவுக்கு வெயில் பயங்கரமாக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். காலைல ஏஞ்சாச்சு மக்கள், செஞ்சு நல்ல டயர்டு, தூக்கமே பத்தலை. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா டைட்டாக போட்டுருக்காங்க. அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக ஐலாண்டு போகிறோம், நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். பாருங்கள், ஜஸ்ட் தான் டைன் ஏரியா. உங்களுக்கு அவுட்டோரில் இருக்குது, இன்டோர்லேயும் இருக்குது டைன் ஏரியா. உள்ளே போவோம், அப்படி போவோம். உள்ளே இருக்குவா, நீ வேறு போட்டு பழப்பிட்டு இருக்க. அப்போலேருந்து காலையில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தீங்க. வந்து இந்த பஃபே வந்து வீடியோ எடுக்கணும்னு வச்சுக்கிங்க, அவ்வளோ இருக்குது ஐட்டம், அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. அங்கே ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்லேருந்து வாங்க. ஐயா நம்ம ஆளுங்களாம் காணுமே எங்கே? ஜி அங்கே போய் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவான் ஃபஸ்ட்லேருந்து. ஜூஸ்லாம் இருக்குது, நிறையா ஜூஸ் இருக்குது. பார்த்துட்டேன் காலையில் வந்து இதெல்லாம் எடுக்கணும்னு வச்சுக்கிங்க. மக்கள் வீடியோவே தனி வீடியோ போகணும். எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான் நினைக்கிறேன். அது வந்து என்ன சாப்பிட்றேன்னு தெரில. இதெல்லாம் உருண்டையாக இருக்குது. லிச்சியா? ஓகே, சாப்பிட்ற மாதிரியே இல்லையா? வர ஐயோ புலம்புறாங்க வேறு நம்ம ஆளுங்க. நீங்கள் வேறு காலையில் வந்து செம்ம கூத்துங்க. என்ன நினச்சிங்க? காஃபி போடுறதுக்காக வந்தார். இதில் எப்படி காஃபி இது பண்ணுறதே தெரில நமக்கு. மிஷினில் எதை போட்டு அடிச்சு விட்டு காஃபி குடிச்சேன் காலையில். வந்து கொஞ்சம் பால் இருந்துச்சு, ஜில்லுன்னு இருந்துச்சு, போட்டு குடிச்சாச்சு. சரிவா ஜூஸ் எடுப்போம் ஃபஸ்ட்டு. ஜி நல்ல ஜூஸ் ஆடு. வாட்டர் எக்ஸ்ட்ரா என்னென்னமோ போட்டுருக்காங்க. ஆரஞ்சு ஜூஸ், இது வாட்டர் மிலன் ஜூஸு. இதெல்லாம் வந்து இந்தியன் ஐட்டம்ஸ் தாங்க. நமக்கே தெரியல என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு. நிறையா இருக்குது. அதான் சொன்னேன், இதெல்லாம் எடுத்தோம்னா வீடியோ எடுக்கணும்னா தனி வீடியோ போடணும் எல்லாமே. ஓகே, ரைஸா? ரைஸ் ஓகே, ரைஸு பாருங்க. பீன்ஸ்லாம் காலையில் வச்சுருக்காங்க. பீன்ஸு இன்னமும் இருக்குது. இது பாருங்கள், இது அவங்க ஐட்டம் மக்கள். சைனீஸ் சார் எல்லாமே. வாட் இஸ் திஸ்? பீஃப் 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 ரைஸா? பீஃப் ஓகே ஓகே. பீஃப் பீஃபா? இது வந்து அதுக்கு ஆட் பண்ண, அது பீஃபா சாப்பிட்றீங்களா? பீஃப் சாப்பிட்றீங்களா? ஆம்லெட் வேணால் நம்ம மாதிரி போடுவாங்க. ஆம்லெட்டு, ஆஃப் ஆயிலு. இது எடுத்துக்கலாம். போர்க்கா போர்க் சார்ஜஸ் தான். போர்க் சாஸு, சிக்கன் சாசேஜ், அது ஆஃப் ஆயில் போகிறாங்க பாருங்க. சூப்பராக. இந்தியன் ஆம்லெட் தெரில ஜி, என்னென்னு என்ன ஐட்டம்னே தெரியல. அவங்களோட பாயில்டு எக் இங்கே இருக்குது. சூப்பராக இருக்கு பாருங்க. நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியா? கலராக இருந்தால் நாட்டுக்கோழி. ஏன் டைட்டாக இருக்குது, நமக்கே எதை சாப்பிட்றதுன்னு தெரில மக்கள். பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. வாழைப்பழம், பைனாப்பிள், ட்ராகன் ஃப்ரூட்டு அங்கே இருக்குது. இது சேலட்டு இந்த சைடு ஃபுல்லாகவே. இது ஃபுல்லாக சேலட்டு. இது டெசர்ட்டு. பரவாயில்லங்க, டெசர்ட் தனி கவுண்ட்ரு, சேலட் தனி கவுண்ட்ரு வச்சுருக்காங்க அப்படியே. சரிங்க, நம்ம போய் உட்காந்து சாப்பிடுவோம் டக்குன்னு. என்ன ஐட்டம்னே தெரில, எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஆஃப் ஆயிலு, இது சிக்கனு, இதுதான் ரைஸ் வச்சுருக்காங்க கொஞ்சோண்டு. இது சிக்கன் சாசஸ்ஸு. இது வந்து தெரியும் மம்மூஸு. இது என்னன்னு தெரில. ஓகே, சூப்பராக இருக்குது. சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட்டாச்சு மக்கள்ஸ். ப்ரெட்டு, அப்புறம் சாதம், அப்புறம் ஏதோ கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி ஏதோ இருந்துச்சு. எல்லாம் வச்சு ஏதோ ஒன்று சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே ஹார்பர் வந்திருக்கோம். ஹார்பரில் போட்டிங்க. இங்கே பாருங்கள், ஸ்பீட் போட். அது வந்து செம்மையாக இருக்குமா. ஸ்பீட் போட் போயிட்டு இங்கேருந்து ஸ்பீட் போட்டில் போயிட்டு அங்கே ஒரு ஐலாண்டு, அங்கே தான் லஞ்சு. அங்கே 2-3 ஆக்டிவிட்டீஸ், ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கான். அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். போகலாமா? எல்லாம் விற்றுட்ருக்காங்க இங்கே வந்து. ஸ்விம்மிங் ஷார்ட்ஸு, ஷூ எல்லாம் விற்றுட்ருக்காங்க. ஷார்ட்ஸ் இருக்கு. How much? 100. 100னா எவ்வளோ? 300 நம்ம காசுக்கு 300. 100னா 3 சைபர் சேர்த்துங்க. 1 லட்ச ரூபா இவங்க மணிக்கு 1 லட்ச ரூபா. 330 ரூபா கொடுத்தோம்னா கொடுப்பாங்க நினைக்கிறேன். 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா கரன்சி கொடுத்தோம்னா கொடுப்பாங்க. இதை எல்லாம் நிறைய வித்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கோயிங். எஸ், கம் ஜி, shall we go? ஓகே, வாங்க. இந்த போட்டால் நம்ம போகிறாங்க அப்படியே.
நம்மளோட சேர்ந்து இந்திய மக்கள் நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து நம்மளோட சேர்ந்து பயணம் பண்ணுவாங்க அப்படியே. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வீடியோ இருக்கும். லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க பாருங்க. ஏசிலாம் கிடையாது போல. குனியும் போல ஹைட்டு கம்மியாக இருக்குங்க இது. வாங்க உட்காருவோமா? ஹைட் கம்மி ஆகிடுமா? ஹைட்டு கூட இருக்கு. சைனாக்காரனுங்க ஹைட் கம்மியாக இருக்காங்க எல்லாருமே இங்கே வந்து. 5 அடி தாண்ட மாட்டாங்க யாருமே. 4 அடி 3 அடி தான் இருக்காங்க எல்லாருமே இங்கே. ஸ்பீட் போட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்கள் பாருங்க. நம்ம உள்ளே உட்காந்தாச்சு மக்கள். நல்ல ஸ்பீடாக போகுது போட்டு. சவுண்டும் பயங்கரமாக இருக்குது போட்டில் வந்து. அப்படியே நல்ல ஷேக்கு ஆகுது. அப்படியே இந்த கண்ணாடி திறந்தோம்னா அடிக்கு தண்ணி உள்ளே அடிக்குது பளிச்சுன்னு. அப்படியே வேண்டாம் இங்கே பாருங்க, நடுவில் ஒரு மலை இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவலுங்க. செம்ம ஸ்பீடு போட்டு நல்லா செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக அந்த போட்டில் வந்துட்டு இங்கே பாருங்க. இந்த போட்டில் வந்து இறங்கி நடுவில் ஒரு போட்டு இருக்குது. இதில் போய் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். படியெலாம் பாருங்கள் ஆடுது. இப்போதைக்கு படி ஆடுது. அதுக்கப்புறம் நாங்கள் ஆடுவோம் பயங்கரமாக. செம்ம இடம். அந்த இடம் வந்து ஸ்கூபா டைவிங் அது மாதிரி நிறையா இது இருக்கும் போல உள்ள. அப்படியே உள்ளே போவாங்க. உண்மையிலே இந்த உள்ள போட்டில் தான் இருக்கும். ஆடுது அப்படி ஷேக்காக இருக்குது போட்டு. அப்படியே ஆடுது லைட்டாக. நம்ம தெளிவாக இருக்கும். போட்டு ஆடுது. சுனாமிலாம் வராது, பயப்படாது. நம்ம வந்து தெளிவாக இருக்கோம் மக்கள். போட்டு ஆடிட்டே இருக்கு. நல்லா சூப்பராக ஆடுது போட்டு பாருங்க. இங்கே தான் வந்து நமக்கெல்லாம் டிக்கெட் முன்னாடி எடுத்துருவாங்க. போட்டு செமையாக இருக்குது. செமையாக என்ஜாய் பண்ண போகிறோம் வாங்க மக்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 1 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்கோம். கடல் வரையா செம்ம வெயில் போட்டு தாக்குது பயங்கரமாக. என்னன்னா தண்ணிக்குள்ளே போகிறது பாருங்க. டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. எல்லாம் அப்படி தான் இருக்காங்க இங்கே. ஏஞ்சி செமையாக இருக்குது உண்மையிலே பாருங்க. இதுக்குள்ளே அப்படியே கீழே இறங்க போகிறோம். அந்த தலையில் மாட்டணும். இது வேறு மாட்டிட்டு கீழே நான் வந்து நவர முடியுது. இது வேறு இன்னும் குறுக்க நிற்கிது. இது பேக்கை காமிச்சிக்கிட்டு ஐயோ. இங்கே பாருங்க என்னாச்சு பாருங்க. ஓகே இதுக்குள்ளதான் போறோம். ஃபர்ஸ்ட் டைம் போறோம். எப்படின்னு தெரியல, பயமா இருக்கு வேற.
செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. தண்ணி அடியில் போய் மீனெல்லாம் அவ்வளோ கிட்டக்க வந்துச்சு. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தால் நான் பயந்துட்டோம், எல்லாருமே கொஞ்சம் பயமுறுத்துனாங்க. அப்படி மூச்சு அடைக்கும், காது அடைக்கும் அப்படிலாம் பயமுறுத்துனாங்க. அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக போனோம். உள்ளே வந்து அப்படியே ஜாலியாக போய் முடிச்சாச்சு. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஃபோட்டோ ஐலாண்டா அது? ஃபோட்டோ ஐலாண்டா அது பேர் வந்து. அது வந்து கோரல் ஐலாண்டர். அங்கேருந்து அது பட்டாயா? இப்போ வந்து ஃபோட்டோ ஐலாண்ட் இங்கே வந்து ஒரு ½ hour டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக போகலாமா. ஆனால் அந்த இடம் நல்லா ஒர்த்தாக இருந்துச்சு. அந்த தண்ணிக்குள்ளே போனோம்ல, அது வந்து நம்ம இந்தியன் மணிக்கு வந்து 5500 வருதுங்க. இவங்க மணிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 15 லட்சம் இவங்களோட காசுக்கு. லட்சத்தில் செலவு பண்ணிட்டு போகிறோம் நம்ம ஜாலியாக அப்படியே. அவுட் சைட் ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் ப்ளீஸா. இது வந்து ஃபோட்டோ ஐலாண்டு, ஓசன் பேர்ல் ஐலாண்ட் போட்டிருக்காங்க. ரெண்டல் சர்வீசஸ் ஓசன் பேர்ல் ஐலாண்ட்ஸ். இங்கேயும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்க. கடல் ஆக்டிவிட்டிஸும் நிறையா இருக்குது இங்கே வந்து. இங்கே என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு புகாக் ஓசன் பேர்ல் ஐலாண்ட். நம்ம கைடு முன்னாடி போயிட்டாருங்க. அப்படியே போவோம். இதெல்லாம் மீன் பீஸை போட்டு சாப்பிடலாம் போல இருக்கு. நம்ம பேங்காங்கில் எப்படி பட்டாயா புக்கட் இருக்குல்ல, அது மாதிரி அதே மாதிரி காப்பி அடிச்சிருக்காங்களா நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த புக்கட்டுக்கு பதிலாக இது வந்து புக்காக், அவ்வளோதான் பேர். ஆரம்பத்தில் பேரே வாயில் நம்ம நுழையலாம் சரியா. இப்போ நல்லா வருது ஓரளவுக்கு புக்காக் பேர் வந்து. இங்கே என்னென்னா லாங்குவேஜ் பிரச்சனை தான். அவங்க இங்கிலீஷ் நிறைய பேர் தெரியாது. நம்ம அந்த டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம போனது கோரல் ஐலாண்டு சரிங்களா. சாப்பிட்டு முடிச்சுட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோரல் ஐலாண்டு போய் செமையாக என்ஜாய் பண்ணோம். அந்த ஒரு ஈவெண்ட் மட்டும் தான் இருக்குது. அதில் போய் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதுவே வந்து 20 மினிட்ஸ் இருந்தாங்க, ஒரு 10 நிமிஷம் தான் அழைச்சிட்டு போனாங்க. நம்ம எதுவும் கேட்கல அவங்கள்ட்ட சரிங்களா. நம்ம குரூப்பாக வந்தோம், டைம் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதனால் கிளம்ப வேண்டியதாக போச்சு. நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். உள்ள சரக்கு பஞ்சமே கிடையாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவங்களோட ஃபுட்டெல்லாம் வித்தியாசமாக இருக்குது ஃபுல்லாக. தண்ணி வந்து இப்போ பிரச்சனை கிடையாதுங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான் சரிங்களா. ஐயோ ஜூஸ் வச்சுருக்காங்க. என்ன ஜூஸ்ன்னு தெரியல. இது தண்ணி கிடையாதா? என்னது? தண்ணி தான். எல்லா இடத்துலையுமே ஐஸ் வாட்டருங்க, பிரச்சனை கிடையாது. கூலிங்காக இருக்குது தண்ணி எல்லா இடத்துலையுமே. இங்கே பாருங்கள் ஃபுட்டு வந்து இது மாதிரி டேபிள் வச்சுருக்காங்க. என்னன்னு தெரில, எப்படி பே பண்ணி சாப்பிடணுமா என்ன ஃப்ரீயான்னு தெரில. இதெல்லாம் பச்சை பச்சையாக இருக்கேன் மீனெல்லாம் பாருங்கள். மீன் இது ஏதோ ஏதோ ப்ரான், இது வந்து ப்ரானு. இங்கே பாருங்க என்ன ஐட்டம்னு தெரியல. இதெல்லாம் வந்து பேக்கேஜ் மாதிரி வாங்கணும் போல இருக்குது, எப்படின்னு தெரியல ஃபுட்டெல்லாம். அதான் சாப்பிட்றாங்க பாருங்க. நடுவில் அடுப்பு இருக்குது, வேவுது. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஜாலியாக. சொல்ல மறந்துல இளநீ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேட்டு கொடுங்க. இளநீ நம்ம ஊர் காசுக்கு 450 ரூபாய் 300 ரூபாய் இளநீ வந்து. அடிக்கிற வெயிலுக்கு இது மாதிரி ஜூஸ் குடித்தா தான் உடம்புக்கு தெம்பு இருக்கும். டைகர் ஜூஸ் நல்லா இருக்குது ஓரளவுக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் தான், பியர் கிடையாது. பியர்னு போட்டிருக்காங்க, லெகர் பியர்னு. பெர்சன்டேஜ்லாம் கிடையாது. இதில் வந்து நெல் பெர்சன்டேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 4% தான் ஆல்கஹால் வந்து. இது வந்து கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி தான் இங்கே வந்து. அதனால் தாராளமாக குடிக்கலாம். நிறைய பேர் இதான் குடிக்கிறாங்க இங்கே வந்து. நம்ம ஆளுங்கலாம் வாங்கி ஒன்று வச்சுக்கிறோம். தண்ணிக்கு பதிலாக இது தேவையான எவ்வளோ சரிங்களா. ஜாலியாக குடிச்சிட்டு அப்படியே பீச்சுக்கு போவோம். பாருங்கள் அப்படியே எத்தாவில் பீச் இருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க உள்ளே போவோம் பீச்சுக்கு. அப்படியே இங்கே வந்து நம்ம கோவாவில் இருக்கணும், அது மாதிரி தான் உங்களுக்கு பேராகிளைடிங்கு, பேராஸ்லைடிங்கு அது மாதிரி நிறையா இருக்குது. ஜெட் ரைடரு அது மாதிரி நிறையா இருக்குது. மக்கள்ஸ் இங்கே வந்து பாருங்கள் ரிலாக்ஸாக தான் அவங்க புக்கு படித்து படுத்துருக்காங்க ஜாலியாக. செம இடம், செமையாக என்ஜாய் பண்ணலாம் ஜாலியாக இங்கே வந்து. ஏன்னா ஐலாண்டில் உங்களுக்கு ஃபுல்லாக பீச் தான் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. இங்கே வந்து பாருங்கள் அப்படியே செமையாக இருக்குது. அங்கே ஒருத்தர் பேராகிளைடிங் போய்ட்டு பாருங்க செமையா. என்ன ஒன்று வெயில் தான் பட்டையை கிளம்புது பயங்கரமாக அப்படியே. ஓகே நம்ம அப்படியே கிளம்புவோமா? சரி மக்கள்ஸ், ஏன்னா இன்னொரு ஐலாண்டுக்கு நம்ம போனோம் சாப்பிட்றதுக்கு, லஞ்ச் சாப்பிட்றதுக்கு. அங்கே போனோம். என்ன தான் வெயில் இருந்தாலும் கண்ணு குடிச்சா பார்த்துக்கலாம் அப்படியே வேடிக்கை. அவ்வளோதான் மக்கள்ஸ். போட்டிங்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு. அங்கே போட்டிங் முடிச்சுட்டு நம்ம வந்து இன்னொரு ஐலாண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து என்ன ஐலாண்டுனா பைனாப்பிள் ஐலாண்டு. அது வந்து
அழகான மிதக்கும் பாதம் சரி மிதக்கும் பாலம். ஏன்னா நமக்கு பயமாக இருக்குது, அப்படியே ஆடிட்டே போகிறோமா நம்ம, அதனால தான். சூப்பராக பாருங்க. அங்கே ஒரு மலை இருக்குது, அங்கங்கே மலை இருக்குது பாருங்க. தென்னை மரம்லாம் இருக்குது, ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது. நம்ம ஊர் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன இங்கே உள்ள மக்கள் வேற மாதிரி இருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. போயிட்டு உள்ளே போயிட்டு லஞ்ச் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது அங்கே. சரிங்களா? ஓகே மக்கள், அந்த போட்டை விட்டு என்ன அவ்வளோ தூரம் நடந்து வரணும் லஞ்சுக்கு. இங்கே ஸ்கேன் பண்ணுவாங்க நமக்கு சொல்லிட்டாங்க. யா ஓகே யா ஹவ் டு யூ ஃபைன். என்னன்னா வந்து ஒரு பீர் உண்டா, பீர் சாப்பிடாதவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். ஏன் பீர் சாப்பிடாதவங்களுக்கு பைனாப்பிள் ஜூஸ் தான். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக பீர் வேணுங்க. இல்லை டைட்டாக இருக்குன்னு நாங்கள் சாப்பிட்றதுக்கு. நச்சு பீர் பீரும் நல்லா இருக்கு, ஊத்துறவங்களும் அழகா இருக்காங்க. எனக்கு இந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்றீங்களா? ஊட்டுறோம், கண்டிப்பா ஷேர் பண்றேன், கவலைப்படாதீங்க. வீட்டில் பார்க்கணுமா? இல்லை அவ்வளோதான் இருக்கு. சரி ஒன்று இங்கே ஷேர் பண்ணிடுங்க. இல்லை இதில் நல்ல பீர், அருமையான பீர், குடிக்கலாம். ப்ளீஸ் வீடியோ வாங்க வாங்கிட்டு அவ்வளோதான். ஓகே ஃபார் மீ ஒன் ப்ரோ எடுத்துருங்க அப்படியே. மக்கள் இதுதான் ஸ்ட்ராங் பியரா. இங்கே வந்து ஸ்ட்ராங் பியர் பார்த்துங்க. டைன் ஏரியா செம்ம பெருசுங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெனு இருக்கான். என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல நம்ம ஆளுகள். பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவ்வளோ மெனு இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. சீஸ் டாஸு என்னென்னமோ இருக்குது பாருங்கள், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இது ஒரு கில்டு ஸ்ப்ரிங் ரோல் ஏதோ போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. இது பார்பிகோ சாஸ் போட்டிருக்காங்க. இது ஃபுட்டு பேரே பண்ணல, என்னன்னு தெரியல. போர்க்கு பன்னிக்கறிலாம் இருக்குன்னாங்க. பன்னிக்கறி தான் இங்கே அதிகமாக வச்சுருப்பாங்க சில, ஏன்னா ஹீட்டுக்கு தான் நல்லதுன்பாங்க. நமக்கு சிக்கனை தேடி கிடைக்க மாட்டேது. சிக்கனு என்ன ஃபுட்டுன்னே தெரியல. இது என்னன்னு தெரிலங்க, ஏதோ கறி இருக்குது, எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான். வாங்க, இதுவும் தெரில என்ன கறின்னு தெரில. எதுவுமே காரம் இருக்காது போல இருக்குது. காரம் இல்லாமல் உங்களுக்கு வந்து அப்படியே மைல்டாக இருக்கும். காலைல இருந்து அங்கே இருந்துச்சு கீரை வகைகள். ஆம்லேட்டா? ஆம்லேட் தானே அது, போலியா ஆம்லேட்? யாரும் வர மாட்டாங்க, ஒரு உட்கார் போயிட்டு. இல்லை உருளைக்கிழங்கு பாருங்கள் இந்த இதில், மம்மூஸு உருளைக்கிழங்கு. இது என்னன்னே தெரில. இது ஒரு கீரை வகைகள், என்னன்னே தெரில. நிறைய வீட்டு நீங்கள் இது என்ன சிக்கனா போர்க்கா? ஓகே சாப்பிடுவோம் கொஞ்சம் எடுத்து. போர்க்குனா பண்ணி தான் சாப்பிட்லாம். வளர்க்குற பண்ணி தானே சாப்பிட்லாம், பிரச்சனை கிடையாது. பாருங்கள் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க நிறையா. இதெல்லாம் பாருங்கள், இல்லை அவங்க ஃபுட்டு போல இருக்குங்க. இங்கே பாருங்கள் மீன்லாம் இருக்குது, வேவாமலே இருக்குது மீன். எதுவுமே காரம் இருக்காதுங்க. அங்கங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா சாஸ் மாதிரி வச்சுருக்காங்க காரத்துக்கு. எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறது போல இருக்குது. நூடுல்ஸு, இது கிரேவி போல இருக்குது, ஏதோ ஒரு கிரேவி பாருங்க. அடாடா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நான்வெஜ் நிறையா வச்சுருக்காங்க, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நான்வெஜ்ஜில் சோறு கடை வச்சுருக்கீங்க. சோறு இருக்காடா? இங்கே இருக்கு பாருங்க சோறு. ரெட் சில்லி இன்னும் போட்டுருக்கான். என்ன ரைஸ்ன்னு தெரியல, பிரியாணி மாதிரி வாசனை சூப்பராக இருக்குங்க. இது என்னன்னு தெரியல. அவ்வளோதான் போல இருக்கு மக்கள். முடிஞ்சிடுச்சு இந்த இடத்துல எல்லாமே, அவ்வளோதான். சரிங்க, நம்ம ஏதாச்சும் எடுத்து வச்சுட்டு உட்காருவோம் போயிட்டு. இப்போ நடுவில் அங்கெல்லாம் இருக்குங்க, நடுவில் இதெல்லாம் தெரியல பாருங்கள். உள்ள நடுவில் இருக்குது பாருங்கள், நிறையா தாறு மாதிரி பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே டெசர்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் டெசர்ட். உங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ரெட்டு, பேன் கேக் அது மாதிரி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. இது ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ். உங்களுக்கு வாழைப்பழம், சின்ன சின்ன பழங்கள்லாம் இருக்குது. மிளகாவை அது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில. இங்கேயும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. இது என்னன்னு தெரியலையே. ரைஸ் இருக்குது, அப்போ தேவலாம் ரைஸு. இது சாப்பிடவே முடியாது போல இருக்குங்க, இதெல்லாம் சாப்பிட முடியாது, கஷ்டங்க. மீன் போல இருக்குங்க இதெல்லாம், மீன். இது என்னன்னு கறின்னு தெரில. பீஃப் இது பீஃப்னு போட்டிருக்காங்க. இது பொட்டேட்டோ.
நூடுல்ஸ் இருக்குது. இது ஃப்ரைடு சிக்கன் வித் ஃபிஷ் சாஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, அல்ல வேண்டியதான். இது காய்கறி ஏதோ, இது மீன். பரவாயில்ல, இந்தியன் ஃபுட்டு கொஞ்சம் இங்கே இருக்குது அந்த சைடில். இது நிறைய பேர் பார்க்கல போல இருக்குது, நிறையா இருக்குது. இது என்ன, அது என்னன்னு தெரில. இது ரைஸ் இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது, கேரட் இருக்குது, எல்லாம் இருக்குது. சரிங்க, நம்ம எப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வச்சு. சரிங்களா, இது வந்து பீஃபுங்க, இது போர்க்கு மீன்ஸ் பன்னி, இது மாட்டுக்கறி, இது சிக்கன் விங்ஸு, எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதான் மக்கள். சரிங்களா, செமையாக டேஸ்ட். அப்படியே அடுத்த ரவுண்ட் வந்தாச்சுங்க. அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து போர்க்கு, கிரில்டு போர்க்கு வந்து போர்க் மீன்ஸ் பன்னிக்கறி. சரிங்களா, இது மம்மூஸு, கொஞ்சம் ரைஸு, இதெல்லாம் என்னென்னு தெரியல, சைனாவில் சாப்பிட்றதுலாம். இது பாருங்க, இது நூடுல்ஸு, ஒரு ஏதோ ஒன்று குருமா இருக்குது நூடுல்ஸுக்கு. சில்லி சாஸு காரமாக இருக்குங்களா? சில்லி சாஸுன்னு போட்டுதான் காரமே இல்லைங்க. இவங்க ஃபுட்டு எதுவுமே காரம் இருக்காது போல இருக்குது. டப்புன்னு இருக்குது. அருமையான போர்க்குங்க, கிரில் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. இவங்க எப்படி நம்ம இவ்வளோ கோழி வைக்கிறோம்ல அது மாதிரி பண்ணி வளர்ப்பாங்க. அழகாக சாப்பிடலாம், ஜம்முன்னு ஒன்றும் செய்யாது. சரிங்களா, சிக்கன் மாதிரி தான் டேஸ்ட்டு, ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. இதை சிக்கன் சொல்லி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க நிறைய பேர், போருக்குன்னா சாப்பிட மாட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா, அப்படியே சாப்பிட்டு முடிப்போம். சரிங்களா மக்கள், செமையாக சாப்பிட்டாச்சு. ரைஸே சாப்பிடல, என்னென்னா எல்லா ஐட்டமும் இருந்துச்சு. நம்ம டைம் ஆகிடுச்சு, அதனால் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். அந்த போருக்கு பீஃபு அதெல்லாம் சாப்பிட்டோம். நிறைய பேர் செட் ஆகல, நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டாங்க. அதெல்லாம் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து நாங்கள் வந்து குரூப்பில் ஏன் கூட வந்தவங்க சாப்பிடல. பார்த்தீங்கன்னா அப்படியே இதான் சாப்பிட்டோம். நாங்கள் காலையிலையும் சாப்பிடல, அண்ணன் வந்து இப்பயும் சாப்பிடல. நாங்களாம் ஒரே ஒரு நாள் செட்டாக சேர்ந்து சுற்றிட்டு இருக்கோம் அப்படி ஜாலியாக. ஏன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. சாப்பிட உதவி பண்ணிட்டு இருக்காது. ஏன்னா சாப்பிடணும்னு டக்குனு வேறு ஏதாச்சும் டிஷ் வேணால் எடுத்து வருவாங்க, உரிமையாக கேட்டுக்கலாம். அதுக்காக தான் ஒன்றா உட்காந்து ஒன்றா சுற்றி விட்ருவோம். நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. இல்லை சாப்பிட்டேன், நான் ஒருத்தன் நல்லா சாப்பிட்டேன், மற்றவங்க சாப்பிடல யாருமே. என்ன ஒன்று வெஜிடேரியன் தான் கஷ்டம், வெஜிடேரியன் கிடையாது எங்கேயுமே. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இருக்குது. போர்க்கு பீஃப் தான் அதிகம். போர்க்கில் மட்டுமே அவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போர்க் பண்ணு. லேடிஸ்லாம் வந்தாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான், நம்மளையும் சாப்பிட மாட்டோம். ஐயோ வேணாங்க, ஒமட்டுது, வாந்தி வருதுன்னு இருப்பாங்க. அதில் நம்ம கூட ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து இன்னொருத்தர் வந்து அந்த ஆப்டோபஸ் எடுத்து வந்து சாப்பிட்டாரு. அது சரியாக வேலை போல ஆப்டோபஸ் அப்படியே கவுச்ச வர. அவர் சாப்பிட்டது இல்லாமல் எங்களை வர சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்து அது கிட்ட கொண்டு வந்தால் பாருங்க, அப்படியே வாடை அடிக்குது பாருங்க, ஒரு மாதிரியாக வாடை அடிச்சிச்சு. அதே மாதிரி இந்த போர்க் ஐட்டமும் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க பாருங்க, அதுலேயும் ஸ்மெல் வருது பயங்கரமாக. இந்த நான்வெஜ்ஜில் அந்த கவுச்ச ஸ்மெல் சொல்லுவாங்களா, பயங்கரமாக வாடை வருது. இருந்தாலும் அவங்க சாப்பிட்றாங்க எப்படின்னு தெரில. நம்பால் சைவம், சுத்தம் செய்வான். எங்கேயோ போய் ஏதோ சோறு எடுத்து வந்துட்டா, டக்குன்னு சோறு எடுத்து வந்து சாப்பிட்டுட்டாப்புல. பரவாயில்ல. என்ன ஒரு சோகமான செய்தினா, நம்ம வந்து லேட்டாக சாப்பிட்டோம், அதனால் வாட்டர் ரைட்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. வாட்டர் ரைடெல்லாம் அதுக்கு போனால் அந்த கேபிள் வண்டிக்கு போகிறோம் ஜாலியாக. அப்படியே கேபிள் போகிறோமா வாங்க. அப்படியே இது வந்து 8 கிலோமீட்டர் போமா அந்த கேபிள். அதனால் அது லேட்டான அவசியம் நம்ம இந்த கேபிளுக்கு போயாச்சுங்க. இப்போ பாருங்க, ஒன்று எடுக்கிறா போதுமா? எப்பா இங்கே பாருங்க, செம்ம ஹைட்டில் போயிட்டு இருக்கோம் நம்ம. அப்படியே நல்லா இருக்கும் மேலே. இங்கே பாருங்க, ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. இது வந்து 8 கிலோமீட்டர் அந்த கேபிள் கார் வந்து. நல்லா இருக்கு பாருங்க, கீழே ஃபுல்லாக வந்து காடு மலையாக இருக்கு. மேலே நம்ம அப்படியே ஜாலியாக போயிட்டு இருக்கோம். இந்த சைடு பாருங்க, செமையா இருக்கு, அழகா தெரியுது பாருங்க கடல்லாம். ரொம்ப அழகா தெரியுது கடல். அப்படியே கடல் கீழே பார்த்தீங்கன்னா வீடு பாருங்க, வீடா இல்லை அதெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் தான் நிற்கிறாங்க எல்லாமே. ஏன்னா இது வந்து ஐலாண்டு, உங்களுக்கு பைனாப்பிள் ஐலாண்டு, அதுலேருந்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே இது ஒன் வேனா உங்களுக்கு ஒரு தடவை தான் இப்படி போய் நம்ம இறங்கிப்போம் கரையில்.
இங்கே பாருங்க, இந்த ரோட்டில் நம்ம வந்தோம். அதாவது கப்பல் இறக்கி விடுவாங்க, கீழே இறக்கி விட்டு பேட்டரி காரோடைய இந்த ரெசார்ட்டுக்கு போனோம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு இப்போ இந்த கேபிள் காரில் அழகாக போயிட்டுருக்கோம். இப்போ இந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செமையா ஜோ செம்ம ஹைட்டுங்க. எவ்வளோ ஹைட்டுன்னு தெரியல. நம்ம கீழே பாருங்கள், பள்ளத்தை பாருங்கள், அங்கங்கே தீவுமா இருக்குது பாருங்கள். அப்படியே கடல்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். செம்ம ஹைட்டு பாருங்கள். கீழே இருக்குது, செம்மையா இருக்கு, செம்ம ஹைட்டுங்க. இங்கே பாருங்க, சைடு பார்ப்போம். கீழே பார்த்தாலும் பயமா இருக்கு. அப்படியே எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்கு, செமையா. காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல. மலை இருக்கும், இதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. இங்கெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. இதெல்லாம் காடு தானே உங்களுக்கு. சின்ன சின்ன மிருகங்களை வச்சிருக்கோம், அவ்வளோதான். இதில் வந்து உள்ள மான் தான் இருக்கும். மான் அந்த மாதிரி சின்ன இதுதான் இருக்கும். அங்கே பாருங்க, அந்த போட்லாம் போயிட்டு பாருங்க, ஸ்வீட் போட்லாம் அப்படியே அங்கங்கே தீவு மாதிரி வச்சு சூப்பராக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. அருமையாக இருக்கும்ல. அவ்வளோதாங்க, ஊர் வந்துடுச்சு, எண்டுக்கு வந்தாச்சு நம்ம. அப்படியே கீழே பாருங்கள், வீடெல்லாம் செம்ம சின்னதாக தெரியுது. வீடு ஊரே சின்னதாக தெரியுது. ஊரே அவ்வளோதாங்க பாருங்க. கடல் அப்படியே அலை அடிக்குது. அப்படியே நீ தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஜாலியாக. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கு. கடல் அலை வெள்ளை தெரியுதா? வெள்ளை என்ன தெரியுது சொல்லு? கடல் நல்லா தானே தெரியுது, வேற என்ன தெரியுது? வீடு தெரியுதா? வீடு நிறைய இருக்கேன். அது சிவப்பாலா துப்பி வச்சிருக்காப்ல நிறைய இடத்துல. அருமையா இருக்குல்ல உங்களுக்கு. கடல் கரை ஓரம், கேபிள் கார் உயரம், ரைட் சைடில் வீடு, மலைகள், சூப்பராக இருக்கு எல்லாமே. அது கிட்டக்க போவோம், கிட்ட கூட அது சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்க, இதோட முடிஞ்சு அவ்வளோதான். இந்த ரைட் சைடில் இருக்கலாம் வந்து இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இன்னும் அதெல்லாம் என்னன்னு தெரியல. வாக்கு பாத் போல இருக்கு, நடைபாதை இது போல இருக்கு. வாக்கு அழகாக நடந்து போய் ஈவினிங் டைமில் கடலை பார்த்து ரசிக்கலாம் போல இருக்கு. அது மாதிரி வச்சிருக்காங்க சூப்பராக. அவ்வளோதான் முடிஞ்சிருக்குது. அப்படியே சார் அது பாருங்களா, ஃபயர் ஆகுது. அருமையாக இருக்குது, ஃபயர் ஆகுது. என்னன்னு தெரியல, ஃபயர் ஆகுது. அது அப்படியே போகலாம், அங்கே தான் பிரிட்ஜான தான் போகிறாங்க. நல்ல கேபிள் கார் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, பயங்கரமாக இருந்துச்சு. நல்ல ஹைட்டு, நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு கேபிள் காரில் வந்து. அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே பாருங்கள், ஜஸ்ட்டு விளையாட்டு ஜாமான் நிறையா இருக்குது, அழகாக வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. அது மாதிரி கடையில் தான் வெளியே வந்தோன்னே நம்ம எப்படி வாங்கலாம் ஜாமான்லாம், அதுக்கேற்ற மாதிரி வெளியில் அழகாக விட்றாங்க பாருங்கள் நம்மளை. பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே துப்பி தலையில் மாட்டிங்களா அதெல்லாம் வந்து. ட்ரெஸ்ஸெல்லாம் இங்கே நம்ம வாங்க வேணாங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் வச்சு போகிறோம். நம்ம ஊரில் தான் இங்கே வருது எல்லாமே. பேக்கெல்லாம் இருக்குது பாருங்கள், இங்கே பேக் இருக்குது, அது இருக்குது, செம்மையாக இருக்குல்லாம். ஃபுல்லாக நம்ம எங்கே கிராஸ் பண்ணாலும் சரி கடை நிறையா இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கடை தான் அதிகமாக இருக்குது. நம்ம அந்த கடையெல்லாம் தாண்டி தான் வரணும் வெளியில். அதில் பிள்ளைங்களும் வந்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம ஊர் பிள்ளைங்களும் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்குங்க, அடம் பிடிச்சி வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, இது வாங்கி கொடுங்கன்னு. அதுவும் ஃபேமிலியோட வந்தாலும் அதே தான் ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. வாங்க நம்ம கைட் நிற்கிறதா பாருங்க. இங்கே இவர் எப்படி வந்தாருன்னு தெரியலையே. நெக்ஸ்ட் வாட்? Bridge. Yeah. That bridge. Oh. Okay, அங்கே தான். Yeah, but wait for a group. Yeah. When I check the total. Everybody should come. Yeah, all. and we take a walk to the bridge. Walk to the bridge. Okay. Sunset. Sunset. Is possible today? Okay. Huh? Sunset today is possible? Too late. Too late. You know, we should come to visit. Yes, it. Okay. Yeah, it's too late. ஓகே, கன்னியாகுமரி பார்த்துக்கிறேன். என்னன்னு தெரியல, அதுக்கு பார்ப்போம்.
வெளியில் அந்த ரோட் ஷோ பார்த்தீங்களா, அங்கங்கே ரோட் ஷோ வந்து செமையாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து ஈவினிங் நைட்லாம் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. எங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு டயர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா சாப்பாடு சரியில்லை, யாருக்குமே வந்து சாப்பாடு காலையிலுமே சரியாக சாப்பிடல, மத்தியானமும் சரியாக சாப்பிடல. நானும் நல்லா சாப்பிட்டேங்க. சரிங்களா, நமக்கு அந்த சாப்பாடே போதும் நமக்கு. நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து ரூமுக்கு வந்துவிட்டோம். இங்கே தான் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வந்து அழகாக ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன ப்ரோக்ராம்னு தெரில. நைட் டின்னர் போவோம் இன்னொரு இடத்துக்கு, அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து. ஏன்னா காலைல அந்த ஃபஸ்ட் இதுக்கு போனோம் தெரியுமா, அந்த தண்ணிக்குள்ளே போனோம்ல, அதுவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிட்ட 2-3 மணி நேரம் ஆச்சு அதுவே வந்து. ஏன்னா அவ்வளோ கூட்டம், அதுக்கு தான் அவ்வளோ பேர் வராங்க, செம்ம கூட்டம். அதுக்கடுத்து அங்கேருந்து இன்னொரு ஐலாண்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஐலாண்டு போய் சாப்பிட்டுட்டு அந்த கேபிள் காரில் வந்தோம். அப்படியே முடிஞ்சிச்சு. சரிங்களா மக்கள்ஸ், நம்ம ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம்னு பார்த்தோம். ரெஸ்ட் எடுக்க வேணாம், ஸ்விம்மிங் பூல் வந்தாச்சு. அப்படியே ஜாலியாக குளிக்க ஜாலியாக குளிப்போம். அப்படியே தனி ஐஸ்லாண்டுங்க. கிறிஸ்டல் கிளியரா இருக்கு தண்ணி. அப்படியே நல்லா கிளீனா இருக்கு தண்ணி. அப்படியே சூப்பரா இருக்கு. குட் ஈவினிங் மக்கள்ஸ். நல்லா ஸ்விம்மிங் பூலில் செமையாக குளிச்சாச்சு. செம என்ஜாய்மெண்ட்டு. உண்மையிலே வந்து இந்த வியட்நாம் வந்து நமக்கு செம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா செட்டு அது மாதிரி ஜாலியாக சேர்ந்துட்டாங்க எல்லாருமே. இப்போ நைட் டின்னர் வந்துருக்கோம். இங்கே நேற்று வந்து அங்கே கணேஷ் ரெஸ்டாரண்ட் தான் ஃபேமஸ்ன்பாங்க. எல்லா இடத்துலையுமே வியட்நாம் பொறுத்தவரை கணேஷ் ரெஸ்டாரண்ட் தான் ஃபேமஸ்ன்பாங்க. பட்டு நேற்று என்னன்னு தெரியல, ஃபுட்டு அந்தளவுக்கு இல்லை, கிடைக்கல நமக்கு, சரியாக இல்லை. இங்கே வந்து நேற்று மத்தியானம் சாப்பிட்டோம்ல, அங்கே தான் வந்துருக்கோம். நம்ம வந்து இப்போ கிருஷ்ணா கார்டன் ஆப்போசிட்டில் இருக்குது. ரோடை கிராஸ் பண்ணி போனோம். உண்மையிலே டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூப்பராக வண்டி ஓட்டுறாங்க. பக்கா மெதுவாக அழகாக நீட்டாக ஓட்டுறாங்க. யாரும் விரட்டவே மாட்டுறாங்க. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அழகாக ஓட்டிட்டுறாங்க. ஒரு சொல்லுமே அது ஒன்று தான் இங்கே வந்து நல்ல அருமையாக இருக்குது. ஸ்டேரிங் வந்து அந்த சைடு உங்களுக்கு வந்து எல்லா வண்டிக்குமே புளியும் கிடையாது ஊருக்குள்ள. கண்ணாமனா பைக்கை ஓட்டுறது, கண்ணாமனா ரேஷ் டிரைவிங் பண்ணுறதுலாம் கிடையாது. இங்கே நீட்டாக இருக்குது ஓரளவுக்கு டிரைவிங்கு. பாருங்கள் அழகாக அந்த ஸ்பீடை சைடு ஏறாமல் போயிட்டுருக்காங்க. பாருங்கள் வரிசையாக வண்டி போயிட்டுருக்கு. கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த ஏறுற வேலையே கிடையாது போல இருக்கு. நம்ம ஊரம் டக்குன்னு ஏறுவாங்க பாரு. அருமையான ரெஸ்டாரண்ட்டு. மத்தியானம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மத்தியானம் காலையில் ஒன்றும் சாப்பிட முடியல யாராலையுமே, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. பரவாயில்ல, அன்றைக்கி வச்ச மாதிரி மலபார் சிக்கன் அன்றைக்கி வச்சுருந்தாங்களா, அதே மாதிரி மலபார் சிக்கன் இருக்கு. பரவாயில்ல. சேலட்டு அன்றைக்கி வச்சுருந்தாங்களா, அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க பாருங்கள். சேலட் இருக்குது இந்த இடத்துல, ஒயிட் ஆனியன் இருக்குது. வந்துடும் போகும்போது வேறு சப்பாத்தி இருக்குது, ரொட்டி, இது வெஜ் ரோல் நினைக்கிறேன், அப்பளம், பூரி இருக்குங்க, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த சைடு வந்து ஓகே இது என்னன்னு தெரியல. அது சூப்பு, பாயாசம், இது ரசம், சாம்பார், நெக்ஸ்ட்டு இது ஏதோ ரைஸு. எல்லா இடத்துலையும் ரைஸ் வச்சுருக்காங்க. ரைஸு ஒயிட் ரைஸ் இருக்குது இந்த இடத்துல. உருளைக்கிழங்கு ஆலு பச்சி, இது முட்டைகோசுங்க, அது தேங்காய் சாதமா அந்த இடத்துல இருக்கிறது தெரியல நமக்கு. சரி மக்கள், எல்லாம் செமையாக இருக்குது எல்லாமே. அதாவது நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக. ஏற்கனவே ஒரு செட்டு வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது நம்ம சாப்பிட்ணும். சரிங்களா, என்ன ஒன்றுன்னா எல்லாருமே வந்து டயர்டாகிடுறோம். அதனால் வந்து சாப்பிட்றது நம்ம எடுக்க முடியல. சரிங்களா, லேட் ஆகிடும். பொறுமையாக உட்காந்து பேசிட்டு அப்படி தான் நம்ம சாப்பிட்றோம். சரிங்களா, ஓகே மக்கள்ஸ். அதனால் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு போய் நம்ம நைட் படுத்து தூங்க போகிறோம். சரிங்களா, ஓகே மக்கள்ஸ், பாய், குட் நைட். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவாக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பாக்ஸ் நல்லா கமெண்ட்டாக போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்கள்ஸ், பாய்.